கொழுக்கட்டை விநாயகர் செய்கிறதுக்கு கொழுக்கட்டை மாவும் பூர்ணமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட ரெசிபி வேணும்னா கீழே லிங்க் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பெரிய கிரிக்கெட் பால் அளவு சைஸ் எடுத்து பவுல் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பூர்ணம் ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு அலுமினியம் ஃபாயில் ரேப் பண்ணிக்கங்க. அப்படியே தூக்கி ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 சேம் சைஸ் காலுக்கும் 2 அதோட சின்ன சைஸ் வந்து கைக்கும் அதோட கொஞ்சம் சின்ன சைஸ் பாடிக்கும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். சர்க்கிளாக ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கிறது தான் பேஸ். அதுக்கு மேலே தான் ஒன்று வைக்க போகிறோம். பாடிக்கு இந்த ஷேப்பில் மாற்றிட்டு பாடியை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேப் ஆக்கிட்டு கால்கள் 2யும் ஃபிக்ஸ் பண்ணிட போகிறேன். உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபேஸ்க்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தம் ஃபிங்கர் வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்து கண் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கைகள் காது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்ணுக்கு குட்டியாக 2 மிளகு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கிரீடத்துக்கு ஒரு கோன் ஷேப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக்ஸ் வச்சு குட்டி குட்டி கோடு போட்டு அப்படியே எடுத்து ஸ்டீம் பண்ணிட வேண்டியதான். 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி விநாயகர் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.